இன்று நாம் இலங்கை வரலாற்றின் மிகவும் பரபரப்பான மற்றும் சவால்கள் நிறைந்த பகுதிக்குள் நுழைகிறோம். பொலன்னறுவையின் வீழ்ச்சிக்குப் பிறகு இலங்கை பல சிறிய இராச்சியங்களாகப் பிரிந்த காலகட்டம். தொகுப்பு 6 இடைக்கால இராச்சியங்கள் மற்றும் யாழ்ப்பாணம் அரசு கிபி 1215 முதல் 1505 வரை. பொலன்னறுவையில் ஏற்பட்ட குழப்பங்களைத் தொடர்ந்து ஆட்சி அதிகாரம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. 1. கலிங்கமாகனின் படையெடுப்பு. கிபி 1215இல் கலிங்க தேசத்திலிருந்து வந்த மாகன் என்பவன் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றினான். இது பொலன்னறுவை சகாப்தத்தின் முடிவாகவும் புதிய இராச்சியங்களின் தொடக்கமாகவும் அமைந்தது. 2. யாழ்ப்பாண இராச்சியம். ஆரிய சக்கரவர்த்திகள். இலங்கையின் வடக்கே ஒரு பலமான தமிழ் இராச்சியம் உருவானது. நல்லூரை தலைநகராகக் கொண்டு ஆரிய சக்கரவர்த்தி மன்னர்கள் சுமார் 400 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். இவர்கள் காலத்தில் கல்வி, கலை மற்றும் வணிகம் செழித்தோங்கியது. 3. தலைநகரங்களின் இடமாற்றம். தெற்கே இருந்த ஆட்சியாளர்கள் பாதுகாப்பு கருதி பாறைகள் நிறைந்த மலைப்பகுதிகளுக்கு தலைநகரை மாற்றிக்கொண்டே இருந்தனர். தம்பதினியை, யாப்பகூவை, குருநாகல், கம்பளை என பல நகரங்கள் தலைநகராகின. இதில் யாப்பகூவை குன்றில் உள்ள படிக்கட்டுகள் இன்றும் சீனக் கட்டடக்கலைக்கு இணையான அழகை கொண்டிருக்கின்றன. 4. ஆறாம் பராக்கிரமபாகு கோட்டை இராச்சியம். இந்த காலகட்டத்தில் இலங்கையை மீண்டும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த பெருமை ஆறாம் பராக்கிரமபாகு மன்னனைச் சாரும். அவர் கோட்டையை தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்தார். இவரது காலத்தில் சந்தேச காவியங்கள், அதாவது தூது இலக்கியங்கள் பெரும் புகழ் பெற்றன. பாகம் 6 சிதறிய முத்துகளும் கோட்டை மாளிகையும். ஒருங்கிணைந்த இலங்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. மாபெரும் சாம்ராஜ்யங்கள் சிதைந்து ஆங்காங்கே புதிய வலிமைகள் உருவெடுத்தன. வடக்கே ஆரிய சக்கரவர்த்திகளின் யாழ்ப்பாணம் அரசு சிம்மாசனமேறியது. தெற்கே தலைநகரங்கள் பாதுகாப்பு தேடி மலைகளுக்குள் தஞ்சம் புகுந்தன. யாப்பகூவையின் செங்குத்தான படிக்கட்டுகளும் கம்பளையின் மலைக்காற்றிலும் வரலாறு புதிய பாடல்களை எழுதியது. ஆனால் கோட்டை மண்ணில் உதித்த ஆறாம் பராக்கிரமபாகுவின் ஆட்சி சிதறிப்போயிருந்த இலங்கையை மீண்டும் ஒரு மாலையாக கோர்த்தது. இலக்கியமும் வீரமும் கைகோர்த்த காலம் அது. ஆனால் அமைதி அதிக காலம் நீடிக்கவில்லை. அடிவானத்தில் பெரும் கப்பல்கள் தென்பட்டன. அவர்கள் கையில் வாளும் சிலுவையும் இருந்தன. இலங்கையின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஐரோப்பியர்களின் வருகை. நாளை நாம் போர்த்துகேயர் வருகை மற்றும் இலங்கையின் பாரம்பரியம் ஐரோப்பிய கலாச்சாரத்தோடு மோதிய அந்த தருணத்தை பார்ப்போம்.